பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே ஆண்டவரோடு பேச நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றார். நம்மை கர்த்தர் எப்படி காக்கிறார் என்று கவனியுங்கள். நாம் போகும் பொழுது ஏதோ ஒரு யோசனையோடு கடந்து விடுவோம். வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட சொல்லாமலேயே நாம் சென்று விடுவோம். அப்பேற்பட்ட சமயங்களிலே வீட்டில் இருக்கிறவங்க, மகன் சொல்லாமே போயிட்டாரே, கணவர் சொல்லாமே கிளம்பிட்டாரே என்று அவர்கள் துக்கித்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் வேதனையோடு கூட சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம். திரும்பி வர வரை அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்காது, சமாதானமும் இருக்காது. இப்பேற்பட்ட சமயத்தில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னை நான் காக்குகிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின தூதன் உன்னோடு கூட இருக்கிறான். என் மகனே, மகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காப்பதற்காக, நம் பிரயாணத்தை வாய்க்கச் செய்வதற்காக, நாம் சேரக்கூடிய ஸ்தலத்திலே பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து அவ்விடத்திலே நம் பணிகளை முடித்துவிட்டு நாம் கடந்து வரும் பொழுதும் கூட தெய்வத்தூதன் நம்மை முன்னும் பின்னுமாய் இடகட்டி பாதுகாத்து உங்களுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாராம். எவ்வளவு மகிமையான தேவன்! அதற்கு தான் காலையிலே எழுந்து ஜெபியுங்கள். காலையிலே எழுந்து அவரோடு கூட பேசுங்கள். இந்த நாளுக்கேற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே என்று நாம் கேட்கும் பொழுது அவர் நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க அவருடைய தூதனை அனுப்பி எல்லா காரியங்களையும் செயல்படுத்த கட்டளை கொடுப்பார். ஆகையாலே அனுதினமும் அவர் பாதத்திலே நாம் அமர்ந்து வழியில் நம்மை காக்கும்படியாகவும், நாம் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாகவும் அவருடைய தூதனை நமக்கு அனுப்பும்படி அவரோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது இந்த வசனத்தின் வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக செயல்படுத்தி உங்களை பாதுகாத்து கொள்வார். அவருடைய தூதன் உங்களை பத்திரமாய் கொண்டு போய் வீட்டை சேர்த்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்கள் தாய் தகப்பனையும் மனைவி பிள்ளைகளையும் சந்தோஷப்படுத்துவார். இப்பேற்பட்ட தேவனை நாம் மறக்காமல், ஒருபொழுதும் அவரை விட்டு விலகிடாமல் அவரோடு கூட நாம் நிலைத்திருந்து அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பி விசுவாசித்து வாழும்போது ஒரு தீங்கும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் காத்து கொள்வார் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா? இது விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்நாளிலே திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் அவர்களோடு கூட இருக்கும். அவருடைய வல்லமுள்ள கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளும். அவர்கள் செய்யும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் உங்களோடு கூட கர்த்தர் நிலைத்திருந்து உங்களை பாதுகாத்து ரட்சித்து கொள்வார். இந்த ஜெப குறிப்புகளை நாம் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்முடைய ஆயுசு நாட்களை பெருகச் செய்வார். நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நம்மளை இம்மட்டும் ஜீவனோடு காத்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லி துதி செலுத்திட்டு அவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக நிலைத்திருப்பீர்களா? அப்படி இருக்க வேண்டும் என்றே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி அவர் இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.